மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களையும், விருந்தினர் திரு முத்து அவர்களையும், சேம்பர் ஆஃப் காமர்ஸின் நிர்வாகிகளையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நண்பர்களையும் இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்கின்றோம். அனைத்து சேம்பர் உறுப்பினர்கள் சார்பாக இந்த வாழ்த்துரையை வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த சேம்பரை உருவாக்கி இன்று நம்முடைய முத்துசாமியிடம் கொடுத்த அமரர்கள் 3 பேருடைய புகைப்படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை வணங்கி இந்த சேம்பரை இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்து இன்று கௌரவப்படுத்தப்பட்ட முன்னாள் செயலர்களை வாழ்த்தி, விருது பெற்ற அந்த 10 முத்துக்களையும் வாழ்த்தி, விருது பெற தகுதியாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான முத்துக்கள் பொள்ளாச்சியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, கடந்த 5 ஆண்டு காலம் பொள்ளாச்சி சேம்பருக்கு இருந்த எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைதியாக உட்காண்டிருக்காரு. அவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி, பொள்ளாச்சிக்கென்று ஒரு தொழில் வளர்ச்சியை, அதைவிட வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விவிடிஎன் நிறுவனத்து திரு பாலா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, ஏன்னா 10,000 பேர்த்துக்கு 20,000 பேர்த்துக்கு வேலை கொடுக்க போகிறார். எல்லோரும் நம்ம எல்லாரும் பாராட்டணும். கண்டிப்பாக அவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி, அதாவது இந்த கொண்டாட்டம் வெற்றி, அதாவது எந்த ஒரு மனிதன் பிறருடைய வெற்றியை கொண்டாடுகின்றானோ அவன் வெற்றி பெறுவான் என்பது சயின்ஸ். எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் என்று சொன்னால், நம் மனதில் இன்னொருவருடைய வெற்றியை பாராட்டும் பொழுது நாமும் வெற்றி பெறுவோம் என்பது இது ஒரு விதி. அப்படி இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் மனதார அந்த வெற்றியாளரை நாம் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொன்று சேர்த்திக்கலாம், அடுத்த முறை கண்டிப்பாக நம்முடைய நகரம் விவசாய நகரம், உற்பத்தி நகரம். அதில் இருப்பவர்களுக்கும் அடுத்த முறை கண்டிப்பாக நம்முடைய முத்துசாமி அவர்கள், விவசாயி நிறைய இருக்காங்க, அதே போல் உற்பத்தியாளர்கள் நிறைய இருக்காங்க, அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஏனால் பாராட்டு பெறுபவர்களுக்கு கண்டிப்பாக பொள்ளாச்சி சேம்பரிலிருந்து வாங்குவது என்பது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நான் பல ஊர்களுக்கு நம்மளாம் போயிட்டு வரோம். குறிப்பாக சென்னைக்கு அதிகமாக போகும்போது கிட்டத்தட்ட அங்கே ஒரு 5,000க்கும் மேற்பட்ட கொங்கு நாட்டிலிருந்து அங்கு குடிபெயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் நான் ஈசி மெம்பர். ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக ஈசி மெம்பராக இருக்கேன். ஒவ்வொரு முறை அங்கு சென்று வரும் பொழுதும் ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும். இவர்கள் எல்லாம் நம்ம ஊரில் இருந்து இங்கே 5,000 கோடி 10,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்தாலும், இன்னொரு புறம் ஏன் அந்த பட்டியலில் பொள்ளாச்சியை சேர்ந்தவர்கள் அதிகமாக இல்லை என்ற வருத்தமும் எனக்கு இருக்கும். அப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது சில காரணங்கள் என் மனதில் தோன்றும். அதெல்லாம் ஏன் இந்த மீட்டிங்கில் சொல்கிறேன்னா, நாம் பொள்ளாச்சி சேம்பர் அப்படிங்கிற அமைப்பு அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உலக பரவடத்தில் பொள்ளாச்சிக்கென்று பழைய இடத்தை, அவர் முத்தையா சொல்லும்போது சொன்னார், அந்த பாடும் பொழுது பொள்ளாச்சி உச்சத்தில் இருந்தது, விவசாயம் செழிப்பாக இருந்தது, தொழில் சிறப்பாக செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்று பார்த்தோம்னா பொள்ளாச்சியை விட பின்தங்கிய பல நகரங்கள் இன்றைக்கி முன்னேறிவிட்டது. அப்போ அதற்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம்னா மைண்ட் செட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு மனநிலை, அதாவது வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மைண்ட் செட் வேணுங்க. அதுக்கப்புறம் தான் தொழில் செய்ய முடியும், அதுக்கப்புறம் தான் லாபம் வெற்றி எல்லாமே. ஆனால் அந்த மைண்ட் செட்லேயே நமக்கு தடுமாற்றம். ஏனென்றால் அதிகப்படியானோர் இங்கே நம்ம ஒரு முதல் தலைமுறை பிஸ்னஸ் மேனாக இருப்போம். ஆரம்பிக்கும் போதே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வரும்பொழுது வெற்றியை விட தோல்விக்குத்தான் அதிக வாய்ப்பு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே யாருமே நம்மால் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய வெற்றியாளர்களை தவிர வெற்றியாளர்களை நாம் காண்பிக்க முடிவதில்லை. அதனால் சேம்பருடைய முக்கியமான வேலை அந்த வெற்றி மனநிலையை, தொழில் செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்குவதே ஒரு தலையாய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம டூயிங்கில் எல்லாருமே ஸ்ட்ராங், பீயிங்கில் வீக். அர்ஜுனனை போர் வில்வித்தையில் வீரன் யாருமே இல்லை. போர்க்களத்துக்கு சென்ற பிறகு பார்த்தோம்னா எதிரில் நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், குருமார்கள், ஆசான்கள், அவரோடு நான் போரிட முடியாது என்று பின்வாங்குகின்றார். அப்போ அவர் எங்கே ஸ்ட்ராங்? டூயிங்கில் ஸ்ட்ராங், ஆனால் பீயிங்கில் வீக்கு. அதே நிலைதான் நமக்கு 18 அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய உபதேசத்தில் ஒரு இடத்துல கூட வில்வித்தை எப்படி செய்வதென்று அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவருடைய பீயிங்கை ஸ்ட்ராங் பண்ணார்.
அப்போ பொள்ளாச்சியில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவருடைய மனநிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது சேம்பரால் தான் முடியும். அந்த வேலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெரியவங்களை மாற்ற நினைக்கிறத விட இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி இளைஞர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சேம்பர் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கத்தை அடைந்துவிடும். வெறும் ப்ராப்ளத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. குரோத்துக்கு நம்ம போவோங்கிறத நாம் இந்த முறை நாம் நிரூபிக்க வேண்டும். அதனால் பல ஊர்களில் நம்ம பார்த்துருக்குறோம். என்னன்னு சொன்னால், நான் வளர்வதற்கும் வளராததற்கும் நான் தான் காரணம் என்று அவங்க ஒத்துக்கிறாங்க, வளர்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், என்னுடைய வளர்ச்சி வளராததுக்கு காரணம் யாரோன்னு சொல்லி வெளியே கை காமிக்கிறோம். அப்படி கிடையாது. நாம் நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் தான் காரணம். அதாவது ஒரு ஊரில் ஒரு சாமியார் வந்தாராமா. அந்த சாமியார் எல்லாத்தையும் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறார். ஒரு சின்ன பையன் பார்த்தான், இவர் இப்படி உண்மை சொல்லிட்டு இருக்கார், எல்லாமே கரெக்டாக சொல்கிறாருங்கிறாங்க, அவரை பொய்ன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பட்டாம்பூச்சியை கையில் பிடிச்சி ஜோப்புக்குள்ளே வச்சுட்டு அந்த சாமியார்கிட்ட போனான். போய், சாமி, என் கையில் நீங்கள் நடக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களாம்மா, என் கையில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, அது உயிரோடு இருக்குதா செத்து போச்சான்னு அவன் கேட்குறான். அவனுடைய எண்ணம் என்ன, உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே லேசாக பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சுட்டான், அப்படியே கசக்கி வெளியே எடுத்து காமிச்சிடுறது நீங்கள் பொய்ன்னு. அதே செத்து போச்சுன்னு சொன்னால் அப்படியே உயிரோட பறக்க விடுறது. ஏதாவது ஒரு வகையில் அவர் அந்த சாமியாரை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த சாமியார் சொன்னாராமா, அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் உன் கையில் இருக்கின்றது என்று சொன்னாராமா. அப்போ வாழ்க்கை யார் கையிலிங்க? நம் வாழ்க்கை நம் கையில்னு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னேறிடலாம். அது குறைவாக இருக்குது. ஏன்னா பல ஊரில் அடிப்படை, அதாவது ஒரு 20 ஆண்டு காலமாக மக்களோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன், கீழே இருக்கிறோம் நாங்கள். அப்படி பார்க்கும் பொழுது இளைஞர்களோடு அதிகமாக நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தோன்றியது இது. அதனால் அவர்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ரோல் நம்ம ப்ளே பண்ண முடியும், சேம்பர் ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது ரிஸ்க் எடுக்கிறதுங்க. அதாவது பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் தான். அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி. அதாவது அழகாக சொல்லுவாங்க, ட்ரை அண்ட் ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முயற்சி செய்து தோத்து விடலாம், ஆனால் முயற்சி செய்வதற்கே தோத்து விட்டால் நம்மை படைத்த கடவுளாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. அதனால் அதுக்கெல்லாமே அந்த மைண்ட் செட் தான் காரணம். அதை நாம் உருவாக்க வேண்டும். அதே போல் இன்னொன்று மாற்றம். நம்முடைய வானவர் ஐயா அவர்கள் அதை சொல்லிட்டாங்க. That which does not change does not grow. That which does not change does not grow. That which does not grow dies அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாத எதுவும் வளராது, வளராத எதுவும் நிலைக்காது, இறந்து விடும் என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மாற்றத்துக்கு நாம் தயாராக இல்லை. கம்ஃபர்ட் ஜோன், அழகாக மழை பெய்யுது, தோட்டம் இருக்குது, அல்லது நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு நல்ல பிராண்டு, நம்ம ஏன் பொள்ளாச்சியிலேருந்து உருவாகலை, அந்த கொஸ்டினை நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதே இல்லை. இதையும் நாம் மாற்ற முடியும். பயிற்சியால் மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. அதனால் அந்த மாற்றத்தையும் நாம் ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும். அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சமுதாயத்தின் மேல் நம்முடைய அக்கறை குறைவாக இருக்கின்றது என்ற சந்தேகம் இருக்கின்றது. 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாக பொள்ளாச்சி எங்கு இருந்ததோ அங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழிலுக்கு மேல் காட்டக்கூடிய அக்கறையை சமுதாயத்தில் மேலும் காட்ட வேண்டும். காட்டி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஊர் வளர்ந்தா தாங்க நம்ம வளர முடியும். அதாவது இந்தியா வளர்கின்றது, தமிழகம் வளர்கின்றது, பொள்ளாச்சி வளருதா? பொள்ளாச்சியை கோட்டை விட்டுறோம். அதனால் பொள்ளாச்சி வளர்ச்சிக்கு என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் அனைவரும் யோசிக்க வேண்டும். அதில் முக்கிய பங்கு பொது வாழ்க்கையில் இருக்கின்றது. நம்ம எல்லாரும் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிட்டே இருக்கோம். ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான், ரொம்ப நல்லவன், ஒரு 100 ரூபா நோட்டு கீழே கிடக்குது, அது அவனோடதல்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒதுங்கி போயிடுறான். பின்னால் கெட்டவன் ஒருத்தர் வர்றான், 100 ரூபா எடுக்கிறான், கத்தி வாங்குறான், பிளேடு வாங்குறான், போய் பிக் பாக்கெட் அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான். இதற்கு யார் காரணம் என்று சொன்னால் நல்லவர்கள் தான். நல்லவர்கள் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த 100 ரூபாய் எடுத்து யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது உண்டியில் போட்டிருக்கலாம். அவர்களெல்லாம் ஒதுங்க கெட்டவர்கள் உருவாகி கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் நாம் அனைவரும் நம்முடைய அக்கறையை, தொழிலில் காட்டக்கூடிய அக்கறையை இந்த பொள்ளாச்சியின் வளர்ச்சி மேல் காண்பிக்க வேண்டும். அதற்கும் சேம்பர் கண்டிப்பாக துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். எல்லா சக்ஸஸையும் சொன்னாங்க, ஒன்றை மறந்துட்டாங்க. இன்றைக்கி பொள்ளாச்சி தண்ணி ஒட்டஞ்சத்திரம் போயிருக்கு. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள். ஒரே ஒரு போஸ்ட், அந்த எதிர்ப்பு அணிக்கு ஒரே ஒரு போஸ்ட் ஒருங்கிணைப்பாளர்.
அண்ணாச்சியில் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க, ரோட்டரி எல்லாமே. நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை என்னிடம் கொடுத்தார்கள். அன்றைய தலைவர் அண்ணன் ஜிடி அண்ணன் தலைமையில் சேம்பரில் பெரிய கூட்டம் போட்டு அத்தனை சங்கங்களையும் வர வைத்து எதிர்ப்பை காண்பித்ததால் தான் இன்று ஆழியார் தண்ணி நம்மிடம் இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்த சாதனைகளை எல்லாம் விட எனக்கு முக்கியமான சாதனை அது தெரியுது. இன்னைக்கு விட்டுருந்தோம்னு சொன்னோம்னா 940 கோடி ஜியோ போட்ட ஒரு ப்ராஜெக்டை நிறுத்த முடிந்தது என்று சொன்னால் அது நம்முடைய ஒற்றுமை தான். அன்னைக்கு ஜாதி கடந்து, மதம் கடந்து, தொழில் கடந்து, விவசாயிகள் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆனால் அதுக்கு கிடைச்ச சக்ஸஸ், அதுவும் நம்ம சேம்பரோட ஒரு பெரும் முயற்சி என்று சொல்லிக்கொண்டு மனிதன் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்றை போல்தான் இன்றும் இருக்கும் என்று சொன்னால் நாளை இன்று ஒன்று தேவையே இல்லை. மனித வாழ்க்கையில் நேற்று போல்தான் இன்றும் இருக்கும் என்று சொன்னால் நாளை இன்று ஒன்று தேவையில்லை என்று கூறி நம்முடைய மாற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு சேம்பர் துணை நிற்கும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நித்யானந்தம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.